குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கன்னி ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு யோககரமாக அமையுதுன்னு கேட்குறீங்க. இருக்கிற 12 ராசிகளிலேயும் அந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது அதிக வலு யாருக்கு அடைஞ்சிருக்குன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு தான். குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல விழுது. என்ன பார்வைன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வைங்கிறது 180 டிகிரி ஆஸ்பெக்ட்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான பவர்ஃபுல்லான ஒரு பார்வை. ஏன்னா குரு வந்து உச்சமாக இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த மொத்த வீட்டில் உள்ள 30 டிகிரிக்கும் அவருடைய அந்த பார்வைங்கிறது வியாபிச்சிருக்கும். அப்போது குழந்தைக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. எந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு டக்குன்னு சட்டுன்னு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடச்சிரும். குலதெய்வ கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணிக்கோங்க. இதுக்காக ஏதாவது ஒரு வேண்டுதல், ஒரு நேர்த்திக்கடன் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நினச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்லது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தை குறிக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்ங்கிறது உங்களுக்கு இருக்குது.